ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். இது எங்களோட 3வது ஃபுல் வீடியோ. இதை நீங்கள் டைம் இருக்கிறப்போ பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக பாப்பா எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் பாப்பாவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போகலான்னு நாங்கள் யோசித்தப்போ வண்டலூர் ஜூ தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு நாங்கள் காலையில் 8:30 மணிக்கு வீட்லேருந்து புறப்பட்டு வண்டியில் தான் போனோம். 9:30க்கெல்லாம் வண்டலூர் ஜூ போயிட்டோம். அங்கே போனோன்னா ரொம்ப ஒன்றும் கூட்டம் இல்லை. என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டு, அதை வாங்கிட்டு உள்ளே போனால் அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கும். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட்டை பேட்ரி கார்லேயே போயிடலாம், பாப்பாவெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் பேட்ரி கார்லேயே போயாச்சு. அங்கங்கே இறக்கி விட்டுறாங்க. நம்ம அனிமலை பார்த்துட்டு மறுபடியும் பேட்ரி காரில் வந்தால் அடுத்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதில் சைக்கிள் கூட இருக்குது. சைக்கிளில் கூட போனால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பாப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுங்கிறதுனால நாங்கள் சைக்கிளில் போகலை. அதனால் எங்களுக்கு பார்த்த டைம் 3/4 மணி நேரம் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு போனது மான் பார்த்தோம். அடுத்தது நீர் நாய், அது பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். அனிமல்ஸ்ன்றதுனால எல்லாமே ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் அனிமல்ஸ் தான் இருந்தது, ரொம்ப ரேராக இருந்தது. அது அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாப்பாவுக்கு என்னம்மா இது ஒன்று அங்கே இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் குறைஞ்ச மாதிரி இருந்தது அவளுக்கு. நாங்கள் ரொம்ப கிட்டக்க பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலி தான். இதுதான் ரொம்ப கிட்டக்க இருந்துச்சு. சிங்கம் படத்தில் சூர்யா சொல்வாரே, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுன்னு, அது இந்த புலிக்கும் பொருந்தும் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. கால்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in hand. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. முதல்ல இருந்தது. அந்த முதல்ல அப்படியே சிலையாட்டம் படுத்துருந்துச்சு. அது உயிரோட இருக்கா இல்லையானே தெரியல, தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே மீன் ஷோஸ் வச்சுருந்தாங்க. நிறைய கலராக மீன். அந்த மீனெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு மீன். அதை பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. The afternoon, we lay awake in bed. The glass so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு மறுபடியும் அங்கே ஏறின இடத்துல இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அடுத்தது முட்டுக்காடு போகலான்னு பிளான் பண்ணோம். போட்டிங் போகிறதுக்கான சார்ஜஸ்ஸு இப்பயும் அப்படி தான் போனோம். நாங்கள் போனது 3 பேர் போட்டிங் போகிற மாதிரி. அதுக்கு 300 rupees சார்ஜ் ஆச்சு. 20 minutes. அதில் பாப்பா போட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அவரும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாரு. மேடம்க்கு ஒரே குஷி ஆயிட்டாங்க. அடுத்தது அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் வந்தோம். நடுவில் மாயாஜால் இருந்தது. மாயாஜால் நாங்கள் பார்த்ததில்ல. சிம்பிளாக லஞ்சை முடிச்சுட்டு மாயாஜால் உள்ளே போயிட்டோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பட் என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒன்றும் இல்லை.
ஒரு ஷாப் இருந்துச்சு. கிச்சன் ஐட்டம், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. விலையும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு கேம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கேம்ஸில் ஒரு 200 ருபீஸ் கட்டினா 3 கேம் சொன்னாங்க. சரி விளையாடி பார்க்கலான்னு பாப்பாவுக்கு கட்டினோம். அதுக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க. அதை ஸ்வைப் பண்ணி ஒரு 3 கேம் விளையாண்டா. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க மேடம். அடி 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 சீக்கிரம் அடி. மிச்சம் 30 ருபீஸ் தான் இருந்தது. அந்த 30 ருபீஸ்க்கு இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இது என்ன சின்ன குழந்தைங்க உட்கார வைக்கிறதுல என்னை உட்கார வச்சிட்டிங்கன்னு, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதில் 5 நிமிஷம் உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வர வழியில் பீச்சுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா. நாங்கள் வந்த வழி வந்து ஈசிஆர் வழி. ஸோ அதில் ஒரு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக பிறந்துச்சு. உங்களுக்கும் இந்த வருஷம் சந்தோஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். Two hearts running wild.